வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஜே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி கோயம்புத்தூர் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். அது என்ன கோயம்புத்தூர்னா, ஹைதராபாத் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, செட்டிநாடு பிரியாணி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு ஊருக்கு பிரியாணி ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பெஷல் கோயம்புத்தூர் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெங்காயம் ஒரு 4 நன்றாக சிவப்பு நிறமாகும் வரை வதங்க வேண்டும். சத்தி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்கு. இதில் இப்போ என்னென்ன போட்டிருக்காங்க கேட்டுக்கலாம். என்ன பேர் போட்டிருக்காங்க இதில்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திரம், அவ்வளோதானா? எல்லாமே போட்டு இப்போது நல்லா தாளிச்சிட்டுக்கிறோம். அப்படியே பொன்னிறமாக வந்தோன்னா அடுத்தது போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அப்படியே நல்லா கிளற வேண்டியதா. அடுத்து பச்சை மிளகா. அடுத்து நம்ம பச்சை மிளகா போட்டுடலாம். அடுத்து புதினாவும் கொத்தமல்லி தழை. அடுத்து புதினா கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு அது ஒரு கிளற வேண்டியதா. அடுத்து நம்ம தக்காளி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா வணங்கும். பிரியாணி மசாலா பேஸ்ட். பிரியாணி மசாலா பேஸ்ட் போட்டு நல்லா வதக்க வேணும். எல்லாமே வதங்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம்.
அப்படியே எடுத்து கொட்டிடலாம்ல? இப்படி வைக்கும். அவ்வளோ வேணாமா? அது இது போட்டோம். நமக்கு தேவையான அளவு தயிர் மட்டும் போட்டால் போதும். நல்லா வணங்கணும். அதுவும் போட்டு நல்லா வணக்கிட வேண்டியதுதான். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம். நல்லா காரஞ்சாரமாக வேணும்னா ஒன்றே கொஞ்சம் கூட போடலாம். வீடியோ பாரு. என்னது பிரியாணி? நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் போட்டுடலாம். இதுதான் சரி, இவனை புடிடி கலக்கணும். இந்தா அந்த பக்கம் இதை பிடிக்கணும். சட்டி பிடி. ஒரு 10 நிமிஷம் வந்து இருடா. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேணும். அப்புறம் அந்த கறிக்கு இந்த அப்போ சொல்லி இப்போ நம்ம சிக்கன் உள்ளே போட்டாச்சு, நல்லா கிளறியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் வேந்தாதான் அப்படியே இந்த காரம் உப்புலாம் நல்லா பிடிக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணிக்கான தேவையான பொருட்களை போட்டு சிக்கன் நம்ம போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா உப்பு காரமும் நல்லா பிடிக்கும். அடுத்து வந்து நம்ம அரிசி போடலாம். ஏற்கனவே தண்ணி இருக்குதுல்ல. அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு அப்படியே எல்லாம் ஃபுல்லாக கிளற வேண்டியதா. கரெக்டாக மேலே யார் வரட்டும், மேலே யார் வந்தாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயம்புத்தூர் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி கீழே வச்சாச்சு. அது விசில் அடக்கணும். அதுக்குன்னு அடுத்தது வந்து நம்ம சிக்கன் கிரேவி, கோயம்புத்தூர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். என்னடா எல்லாமே கோயம்புத்தூர் சொல்கிறனால நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கோம், அதனால் சிக்கன் கிரேவி, கோயம்புத்தூர் சிக்கன் கிரேவி பார்த்துடலாம் எப்படி பண்ணுறோம்னு. என்ன கடு நல்லா பாருங்க. கொச்சு காட்டு என்ன போடுறோம்? வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு போட்டு நல்லா தாளிக்கணும். பொன்னிறமாக வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அடுத்து என்ன போடுறோம்? தாளிக்கலாம். நல்லா நங்கு போட்டு தாளிக்கும். அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள், நம்ம சிக்கன் போடலாம். கோயம்புத்தூர் சிக்கன் இது. கோயம்புத்தூர் வந்தாலும் இந்த மாதிரி சிக்கன் கிடைக்கும். பாருங்கள், சிக்கன் கலரில் இருக்கு பாருங்க. நல்லா ரோஸ்டில் இருக்குது, நல்லா பஞ்சமாக இருக்குது. எலும்பு இல்லாத போனில் சிக்கன். ரகசியத்தை சொல்லாத.
அடுத்து நம்ம சிக்கன் மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஃபுல் பாக்கெட் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அரை பாக்கெட் மட்டும் போடுங்க. திரும்பி தேவையான அளவு உப்பு, போட்டு நல்லா கிளற வேண்டியதா. வரமிளகாத்தூள் இது பேர் என்ன? இப்போ நம்ம மல்லித்தூள் போட்டாச்சு. அடுத்து வர மிளகாத்தூள், ஒரு சிட்டித்தூள், தண்ணி ஊற்றிடலாம். நம்ம தேவையான மசாலா போட்டு சிக்கனை போட்டு நல்லா கிளறி தேவையான உப்பு போட்டாச்சு. அப்படியே கொதிச்சு எடுத்து வச்சு அப்படியே நம்ம கோயம்புத்தூர் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும். நம்ம ஆவலோட காத்திருந்த கோயம்புத்தூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு.